அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A சர்வீஸ். இன்னைக்கு 11/8/2026 இன்று நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1/11/2026, அதாவது நவம்பர் 1ஆம் தேதி. இதுக்கு முன்னாடி ஆனுவல் பிளானர்ல சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தள்ளி போயிருக்கு. ஆனுவல் பிளானர்ல அக்டோபர் மந்த் 25ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது ஒரு வாரம் தள்ளி போயிருக்கு. நல்ல விஷயம்தான். இந்த எக்ஸாம் பத்தின ஃபுல் டீடைல் சொல்றேன். ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட். இப்ப இந்த எக்ஸாம் எப்ப இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எக்ஸாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லும்போது 9/9/2026 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச கையோட கரெக்ஷன் பண்றதுக்கு ஏதேனும் தவறுகள் பண்ணியிருந்தா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவர்கள் மட்டும் 13/9 15/9 வரைக்கும் கரெக்ஷன் செய்து முடியும். ஸோ வேற புதுசா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த டேட்ல செய்ய முடியாது. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் ஹரியப் பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரைட். மெயின்ஸ் எக்ஸாம் பத்தின டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும். பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிஎஸ் இருக்கட்டும், அஸ் வெல் அஸ் தமிழ் ஆர் இங்கிலீஷா இருக்கட்டும், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸா இருக்கட்டும், மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எசென்சியலான ஒரு சப்ஜெக்ட். இந்த மூணுத்துக்கும் நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில நம்ம கிளாஸஸ் அஸ் வெல் அஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஜாயின் பண்றவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. இந்த முறை நம்மளுடைய அரசு தேர்வில் வெற்றி பெற்று ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கக்கூடிய கனவு நிச்சயம். இந்த எக்ஸாம்ஸ் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அப்ளிகேஷன் விண்டோ நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோ நிறைய பேர் திருப்பி திருப்பி டவுட் கேட்குறீங்க. புதுசா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் இந்த டயத்துல கரெக்ஷன் பண்ண முடியும். ரைட். சரி, இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேசிக் வார்னிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ல என்னென்ன போஸ்ட் என்னென்ன வேகன்சிஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம குரூப் 2வா இருக்கட்டும், குரூப் 2ஏவா இருக்கட்டும், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு சிமிலரான ஒரு போஸ்ட் தான். ஓகே. ஸோ ரெண்டுமே டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லும்போது ஸோ மினிமம் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலியமாக அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு டிகிரி வச்சிருந்தா இந்த எக்ஸாமை எழுத முடியும். ஸோ இந்த எக்ஸாம்ல குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2வா இருக்கட்டும், குரூப் 2ஏவா இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் காமன் ப்ரிலிம்ஸ். ஸோ மெயின்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் மெயின்ஸ் மட்டும். ஸோ இதுக்கு இன்டர்வியூ இருக்கா அப்படின்னு கேட்டா இன்டர்வியூ கிடையாது. ரைட். ஸோ இன்டர்வியூ இல்லாம ஒரு எளிமையான ஒரு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த எளிமையான சிலபஸை நம்ம நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சோம்னா நிச்சயமா இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் இந்த மாதிரியான உயர் பதவிகள் அடங்கிய லெவல் 18 அண்ட் 16 பேசிக் பே இருக்கக்கூடிய பதவிகள் அடங்கிய குரூப் 2 சர்வீஸ் மொத்தம் 41 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் குரூப் 2A பொறுத்த வரைக்கும் சீனியர் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஆகியவற்றை அடங்கிய கிட்டத்தட்ட ஒரு நல்ல வேகன்சிஸ் பா. ஸோ இந்த தடவை வந்து ஒரு 700+ வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 780 சென்ற ஆண்டை ஒப்பிடும்போது இது வந்து ஒரு நல்ல இன்க்ரீஸ் தான் சொல்லலாம். ஸோ மேலும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. எக்ஸாமுடைய மேக்சிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ? அப்ப நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடியது, சார் நான் எலிஜிபிளா, நான் எழுத முடியுமா, நான் இந்த டிகிரி வச்சிருக்கேன், எனக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ நிச்சயமா சொல்றேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதுல ரிசர்வேஷன் அண்ட் ஓப்பன் கேட்டகரி. ஸோ ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு சொல்லும் போது நாட் பிலாங்ஸ் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி இது எதுவுமே இல்லாம ஓப்பன் கேட்டகரியில இருக்கிறவங்களுடைய மேக்சிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லும் போது 32, மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 22 ஃபார் பிஓக்கு, ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு. மேற்படி டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 18, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் டிகிரி வச்சிருக்கிறவங்களுக்கு 32, அதுவே லா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சவங்களுக்கு 34. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் உள்ளிட்ட பல பதவிகளுக்கு மினிமம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 18 to 32, 37, 32 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓப்பன் கேட்டகரிக்கு. அதே இடத்துல குரூப் 2A சர்வீஸுக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா
எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 இஓ 3க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 25 மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் 37 தாண்டி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது. ரைட். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அந்த டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்குள்ள தான் இருக்கணும். ரைட். ஸோ மினிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லும்போது அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸப்ட் இஓ 3 தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து 18 மினிமம் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் 32. இது எல்லாமே ஓப்பன் கேட்டகரிக்கு. இப்போ ரிசர்வேஷன் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிநோட்டிஃபைடு காஸ்ட், பிசி, ஓபிசி, பிசிஎம், முஸ்லீம் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிஓ போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 22, அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். டிகிரி வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ நோ ஏஜ் லிமிட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி வீதம் உண்டு. ஸோ நிச்சயமா நேஷனல் ஆவரேஜை விட நம்ம தமிழ்நாட்டில் அதிகம். ஸோ தாராளமா இந்த எக்ஸாம் எல்லாருமே எழுதுங்க. குரூப் 4 எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் இது எழுதுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இதை எழுதுங்க. அண்ட் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லும் போது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 18 இருக்கு. மேக்சிமம் அப்படின்னு சொல்லும் போது இங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 37 வச்சிருக்காங்க ஃபார் ஆல் டிகிரி. டிகிரி இன் லா சொல்லும் போது 39 வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜ் கிடையவே கிடையாது. ரைட். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் கிடையாதுன்னு சொல்லும்போது அப்ப என்ன சார் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது 60 தமிழ்நாட்டில். ஸோ அப்போ 60க்கு உள்ள இருக்கணும். 58 ரேஞ்சுக்கு மினிமம் 2 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கிற மாதிரி இருந்தா தாராளமா எல்லாருமே எழுத முடியும். ரைட். இந்த 2A பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து பாருங்க, ஃபார் ரிசர்வேஷன் கேட்டகரிக்குன்னு சொல்லும் போது ஃபார் ஆல் போஸ்ட் இஓ இல்லாம இருக்கிறவங்களுக்கு 18, இஓக்கு மினிமம் 25. ஸோ இங்கேயும் மேக்ஸிமம் ஏஜ் கிடையவே கிடையாது. ரைட். அடுத்தது இந்த ஏஜ் எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, இந்த டேட் 1/7/2026. ஸோ ஜூலை மந்த் ஃபர்ஸ்ட் டே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 60 கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது. ஸோ அப்ப 60 கம்ப்ளீட் ஆகாம இருக்கும் பட்சத்தில் எல்லோராலையுமே இந்த எக்ஸாமை எழுத முடியும். ரைட். எப்படி சார் இந்த ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய பர்த் சர்டிபிகேட், 10th உடைய மார்க் ஷீட் இதை பேஸ் பண்ணி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ரைட். அதுதான் வந்து ஒரு ப்ரூஃபா எடுத்துக்குவாங்க. அதே நேரத்தில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டா எல்லா பதவிகளுக்குமே பேசிக்கா ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இங்க வந்து டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பிஏ, பிஎஸ்சி, பிகாம் அப்படின்னு ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஈக்குவல் ஷால் பி கிவன் டு கேண்டிடேட் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மேலும் சில ப்ரிஃபரன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப ஜேஇஓன்னு சொல்லும் போது நான் டிஃபரன்சியபிள் பர்சனுக்கான ஜேஇஓ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு நல்ல ஒரு உதவி. டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். இந்த மாதிரி எல்லா பதவிகளுக்குமே டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயிலர் மென்னா இருக்கட்டும், ஜெயிலர் பிரசன் ஸ்பெஷல் பிரிசன் ஃபார் விமனா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் டு கிரிமினாலஜி மாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருந்தா வழங்கப்படும். அதே மாதிரி சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். பட் ப்ரிஃபரன்ஸ் ஷால் பி கிவன் டு பர்சன் அப்படி சொல்லும் போது ஒரு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து பிஎல் வித் டிகிரி முடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். பட் பேசிக்கா டிகிரி முடித்த எல்லோராலையுமே இது எழுத முடியும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், அது வந்து குறிப்பிட்ட சில பதவிகளுக்கு தான். மற்றபடி எல்லாமே பேசிக் ஸ்டாண்டர்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து இருந்தாலே போதுமானது. மற்றபடி வந்து உங்களுக்கு இப்ப ஜெயிலர் பதவிகள் அப்படின்னு சொல்லும் போது ஜெயிலர் இந்த மாதிரி சீருடை பணி இந்த மாதிரி எல்லாம் வரும்போது மட்டும் பிசிக்கல் பார்ப்பாங்க, அஸ் வெல் அஸ் விஷுவல் பார்ப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கலாமா அப்படின்னு கேட்டா கூடாது. ஐ ஃபிட்னஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வாங்கிட்டு வரணும். ஓகேங்களா. ஸோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லும் போது ஃபார் ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் கம்யூனிட்டிஸ் 165 இருக்கணும். எஸ்சி எஸ்டி உங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 160 இருந்தாலே போதும். ஸோ 165, 160. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விரிந்த நிலையில் அந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஆன் ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் ஈச் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பிசிக்கல்
ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, விமெனுக்கு எவ்வளோ இருக்கணும், இந்த ஜெயிலர் ஸ்பெஷல் பிரிசன் ஃபார் விமென் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கம்யூனிட்டிக்கும் 156ம், எஸ்சி, எஸ்சி ஏ மற்றும் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. ரைட். அதே மாதிரி ஐ விஷன் ஓகேங்களா, இது வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரண்டன்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆப்தமேலட்டிக் ஹாஸ்பிட்டல் சென்னை இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வாங்கியிருக்கணும். ஜெயிலர் மென் அண்ட் ஜெயிலர் விமன் ரெண்டுத்துக்கும். ஸோ ரைட் ஐ லெஃப்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் விஷன் எவ்வளவோ அது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பர்சன் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் டிகிரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடித்தவர்களுக்கு தான் அந்த பிஎஸ்டிஎம். ஓகே. ஸோ அதே மாதிரி நாலேஜ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லும் போது எஸ்எஸ்எல்சியா இருக்கட்டும், இல்ல ஈக்குவல் எக்ஸாமா இருக்கக்கூடிய 12th டிகிரியில அவங்க ஏதாவது ஒரு இடத்துலயாவது அவங்க தமிழ் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் வழி தெரியும், தமிழ் வழியில் அவர்கள் பயின்றதற்கான சான்றிதழ் இருக்கு அப்படின்னு இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா. இங்க நான் பிஎஸ்டிஎம் பத்தி பேசல, நாலேஜ் இன் தமிழ் பத்தி மட்டும் தான் பேசியிருக்கேன். ஓகே. பிஎஸ்டிஎம்னு சொல்லும் போது உங்களுக்கு தமிழ் வழியில் முழுவதுமாக பயின்ற மாணவர்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு வந்து இருக்கு. ஸோ அது நான் அடுத்து சொல்றேன். அதுவும் நீங்க இ சேவை மையத்துல போய் அந்த சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். உங்க ஸ்கூல்ல போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கூல்ல போய் வாங்கினாலும் ரைட் தான். பட் இ சேவை வழியாகவே டிஎன்பிஎஸ்சிக்காக எழுதுறேன்னு சொல்லி நீங்க தாராளமாக வாங்க முடியும். ரைட். அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு இப்ப பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 4% ரிசர்வேஷன் அஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் வந்து குரூப் 2 சர்வீஸா இருக்கட்டும், குரூப் 2 ஏ சர்வீஸா இருக்கட்டும், ஸோ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு சில ஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டுள்ளது. இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிச்சயமாக அந்த சர்டிபிகேட் இருந்தா தான் உங்களால இதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், குரூப் 2வா இருக்கட்டும், குரூப் 2 ஏவா இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் காமனான ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஓகேங்களா, காமன் ப்ரிலிம்ஸ். ஓகே. மெயின்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா இருக்கும். அதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். மொத்தம் 75 கேள்விகள் கேட்கப்படும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். தமிழ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் மொழி பாடத்துக்கு. லாங்குவேஜ்னு இருக்கும். 100 கேள்விகள் கேட்கப்படும். 100 கேள்விகளுமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 10th லெவல் தான் இருக்க போகுது. தமிழ் எடுத்துக்கலாம் அல்லது ஆங்கிலம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. மற்றபடி இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஓகேங்களா இதுல இருக்கும். ஓகேங்களா. ஸோ அண்ட் இங்கிலீஷ் ஓகேங்களா. மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தா தெரியும். கொஸ்டின் 1 தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி இருக்கும். அதே கேள்வி ஆங்கிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அண்ட் இங்க லாங்குவேஜ்னு சொல்லும் போது தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. 100 கேள்விகள். புரியுதா உங்களுக்கு? ஸோ டோட்டல் மார்க் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 200. மொத்த மதிப்பெண் சொல்லும் போது 300 மதிப்பெண். 3 மணி நேரம் இந்த தேர்வு நடக்கும். பொதுவா 9:30 இருந்து 12:30 வரைக்கும் நடக்கும். ஏற்கனவே நீங்க மேல பார்த்திருப்பீங்க. ரைட். இதுக்கு மினிமம் குவாலிஃபைங் இருக்கான்னு கேட்டா இங்க மினிமம் குவாலிஃபைங்கிறது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் கட் ஆஃப் ரீச் பண்ணியே ஆகணும். கட் ஆஃப் ரீச் பண்றவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் லெவல் ஆன மெயின்ஸ் போக முடியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ல இருக்கும். OMR பேஸ்ல தான் நடக்க போகுது. ரைட். அடுத்தது மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 சர்வீஸா இருக்கட்டும், குரூப் 2 ஏ சர்வீஸா இருக்கட்டும், இங்க தமிழ் எலிஜிபிலிட்டின்னு இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க் வந்து இருக்கும். இதுல வந்து 40% மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 40 எடுத்தே ஆகணும். ஸோ 40 எடுத்திருந்தாதான் நெக்ஸ்ட் பேப்பரான பேப்பர் 2 திருத்தப்படும், எவாலுவேட்டே பண்ணுவாங்க. ஸோ இங்க மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸுக்கு தனியா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நான் பின்னர் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்காக மட்டும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்போ ப்ரிலிம்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2ல டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருப்பாங்க. 300 மார்க், 3 மணி நேரம், மினிமம் குவாலிஃபைங்னு சொல்லியிருக்கிறாங்க. 90 மார்க்ஸ் எடுத்தா போதும்னு சொல்லிட்டு. ஆனா இதுவும் கட் ஆஃப் தான். ரைட். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2A பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இங்க மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்திருப்பீங்க. சேம் தான். ஓகேங்களா. அதே தான் வந்து நடக்கும். ஸோ டிஸ்கிரிப்டிவ்ல நடக்க போகுது. ஆனா பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஃபார் 2A சர்வீஸ், குரூப் 2A சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2க்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்ஜெக்டிவ்ல தான் இருக்க போகுது. டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. ரைட். ஸோ இங்க தமிழ் எலிஜிபிலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2ல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லியிருப்பாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு 50 கேள்விகள் கேட்பாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஜெனரல் ஸ்டடீஸ் 150 கேள்விகள் கேட்பாங்க. ஆக மொத்தம் 200 கேள்விகள், 300 மதிப்பெண். 90 எடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது நிச்சயமாக கட் ஆஃப் பூர்த்தி அடைய வேண்டும். ஸோ கட் ஆஃப் ரீச் பண்ணாதான் நிச்சயமாக நமக்கு
ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 2 எக்ஸாம் தான்ப்பா. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா வந்து நமக்கு ஜாப் கிடைச்சிரும். கட் ஆஃப் அதிகபட்சமா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2துலயுமே தமிழ் மற்றும் இங்கிலீஷ் 2துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இரு மொழியிலும் நம்மளுடைய பொது அறிவு கேள்விகள் இடம்பெறும். ஸோ அதனால நான் இங்கிலீஷ் மீடியம் எனக்கு தமிழ்ல இருக்குமா, இங்கிலீஷ்ல இருக்குமா அப்படிலாம் டவுட் பண்ணாதீங்க. நீங்க தமிழ் மீடியமா இருக்கும் பட்சத்திலையும் இரு மொழியிலயுமே இருக்கும். ஓகேங்களா? சரி ரைட். அதே நேரத்துல எல்லாமே வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க மினிமம் மார்க் 90ன்னு குடுத்துருது. 90 எடுத்தாலே போதுமா, நான் வந்து வேலை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கேட்க வேண்டாம். ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்தோன்னா போட்டித் தேர்வு. திஸ் இஸ் நாட் வந்து ஜெனரல் எக்ஸாமோ இல்ல பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லும்போது கட் ஆஃப் ரீச் பண்ணி ஆகணும். கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 200 கொஸ்டினுக்கு தோராயமா 150க்கு மேல எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி நான் சொல்றேன், அப்படிலாம் எதையுமே வச்சுக்காதீங்க. உங்களால எவ்வளவு அதிகபட்சமான மதிப்பெண் எடுக்க முடியுமோ அவ்வளவு மதிப்பெண் எடுத்தாகணும். ஏன்னா வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து சொந்த ஊர்ல போஸ்டிங் வாங்குறது. ஸோ அதனால தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த லட்சியத்தை வந்து குறைச்சிக்காதீங்க. அவுட் ஆஃப் 200 அதிகபட்சமாக எவ்வளவு எடுக்க முடியுமோ உங்களால 100% போட்டு உங்களுடைய எஃபெக்ட் போட்டு உங்களால எடுக்க முடியுமா, அதுக்கு மேல எடுங்க. 100% தான் உங்க இலக்கு, உங்க லெவல் அப்படின்னா 101 வைங்க. ஓகே. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா 200 வைப்பாங்க. அதிகபட்சம் யார் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வேலை. ரைட். சரி. இப்ப நம்ம சிலபஸ்க்குள்ள போயிரலாமா? ஸோ சிலபஸ்ல பாருங்க, இங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி பெர்சன் ஹேவ் ஸ்டடியிங் தமிழ் மீடியம்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த சர்டிபிகேட் இருந்தாலும் ரைட் தான். இங்க இருந்து பிரிண்ட் எடுத்து இந்த பேஜ் மட்டும் 48 இருக்குல்ல, இந்த பேஜ மட்டும் நீங்க பிரிண்ட் எடுத்து எதெல்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த ஸ்கூல்ல எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க ஒரு ஸ்கூல்ல, 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல வாங்கியிருக்கணும். ஸோ அதனாலதான் இ-சேவை வழியா போய் வாங்குங்கன்னு சொல்றேன். ஸோ இது எல்லாமே அந்தந்த ஸ்கூல்ல அந்தந்த ஹெட் மாஸ்டர், அந்தந்த பிரின்சிபல் அவங்க கிட்ட இருந்து நம்ம இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லாமே நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த பிஎஸ்டிஎம் எல்லாம் ரைட். ஸோ இப்போ சிலபஸ்க்குள்ள போயிடலாம். சிலபஸ் அப்படின்னு சொல்லும் போது நல்லா கவனிங்க. பிரிலிம்ஸுக்கான சிலபஸ் 75 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடீஸுக்கு. ஸோ இதுல ஜெனரல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா பொது அறிவுல பொது அறிவியல் 5 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுக்கான சிலபஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கு தமிழ்நாடு TNCERT பாடநூல் கழகத்தால் வெளியிடப்பட்ட பள்ளி பாட புத்தகத்தை முதலில் கவர் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டாண்டர்டான புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். நீங்க இந்த புக் டீடைல்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் அகாடமியோட வெப்சைட்லயே எல்லாமே நாங்க கொடுத்துருக்கோம். சிலபஸும் நம்ம அகாடமியோடைய வெப்சைட்லயே இருக்கு. மேலும் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குன்னா வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா 5 கேள்விகளும், யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு 10 கேள்விகளும், பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 15 கேள்விகளும், தமிழ்நாடுடைய நிர்வாகம் பத்தின ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இடம்பெறும். மினிமம் ஒரு 10 கேள்வியாவது இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஸோ அண்ட் எக்கனாமிக்ஸ் 2ம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 20 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் தமிழ் வரலாறு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி சம்பந்தமாக, தமிழ் சொசைட்டி சமூகம் எப்படி இருக்கு, இது தொடர்பா எல்லாம் வந்து கேட்பாங்க. 20 கேள்வி நிச்சயம் கேட்பாங்க. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்டிடியூட் வந்து 15 கொஸ்டின், ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் நிச்சயமா கேட்பாங்க. பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையானது தான். சில வொக்காப்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து போகும். நீங்க ஜெனரல் தமிழ் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ் தேர்ந்தெடுக்கலாம். பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஏதேனும் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா 7 அலகுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 7 அலகுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் அவுட் சோர்ஸ் புக் வந்து போகணும். ஸோ இங்க பாருங்க 7வது அலகுன்னு கொடுத்திருப்பாங்க. இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15 கேள்விகள். இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகம் 10ஆம் வகுப்பு வரையில இருக்கக்கூடிய புக்ஸை மட்டும் படிச்சாலே போதுமானது. அதே மாதிரிதான் ஜெனரல் இங்கிலீஷுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இந்த 7th டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து படிச்சாலே போதும். அதுவும் 10th லெவல் படிச்சாலே போதும். ஸோ இது எல்லாமே ப்ரிலிம்ஸுக்கானது. மெயின் சம்பந்தப்பட்டு வரும்போது நிச்சயமாக நம்ம அகாடமியோடைய யூடியூப் சேனலை பாருங்க. இது தொடர்பான எல்லா டீட்டெயிலும் முழு டீட்டெயில்ஸும் நான் வந்து மெயின்ஸுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். ப்ரிலிம்ஸ் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலையா? படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. ஸோ நாட்கள் குறைவாக இருக்கு.
மேலும் டெஸ்ட் பேட்ச் சம்பந்தப்பட்ட மற்றும் சில அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.